जय साई राम। जय गुरु देवदत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर् देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामिर्दम अध्यायम 166 வைத்தியநாதன். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் பலருடைய தீராத நோய்களை குணமாக்கி அருளிய லீலைகளை முந்தைய பல அத்தியாயங்கள் வாயிலாக அறிந்து அனுபவித்தது போலவே இந்த அத்தியாயத்திலும் சில அற்புதமான லீலைகளை படித்து ஆனந்தம் அடைவோமாக. 1. ராமச்சந்திர கேரோபா. மும்பையைச் சேர்ந்த ராமச்சந்திர கேரோபா என்கின்ற பக்தர் ஒருவர் காச நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் எவ்வளவோ வைத்திய முறைகளை கையாண்டும் எதுவும் பயனளிக்கவில்லை. அவருடைய முதலாளி கடனாளியாகிவிட்டதால் ராமச்சந்திர கேரோபாவின் வேலை பறிபோனது. என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையில் மூழ்கினார். விதியின் விளையாட்டு மிகவும் கொடுமையானது. உடல் வேதனை ஒரு பக்கம் என்றால் மனவேதனை மறுபக்கம் அவரை வாட்டி வதைத்தது. அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் புகழை கேள்விப்பட்டு அவர் தன்னை கண்டிப்பாக பேரழிவிலிருந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் அக்கல்கோட் பயணம் மேற்கொண்டார். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக தன் தாயுடன் அக்கல்கோட் சென்றடைந்தார். அன்று ஸ்ரீ சுவாமி காஸ்பாக்கில் ஒரு ஆலமரத்தின் கீழ் ஒரு கட்டிலில் சயன கோலத்தில் இருந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அதி அற்புதமான உருவத்தை கண்டவுடன் அவர் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு தான் கொண்டு வந்திருந்த பழங்கள் மற்றும் இனிப்புகளை சமர்ப்பணம் செய்துவிட்டு தன் கைகளை கூப்பியவாறு நின்று கொண்டிருந்தார். ஸ்ரீ சுவாமி அழகாக சிரித்துக்கொண்டே ஏ இங்கு வா என்று அழைத்து இந்த தேங்காயை வைத்துக்கொள் என்று கொடுத்து அருளினார். ராமச்சந்திர கேரோபாவுக்கு அனைத்து மிகவும் வியப்பாக இருந்தது. அவர் திகைப்பில் அப்படியே அமர்ந்திருந்தார். என்ன அப்படியே திகைத்து அமர்ந்திருக்கிறாய்? உன் வீட்டுக்கு கிளம்பு என்று ஸ்ரீ சுவாமி ஆணையிட்டார். உங்களுக்கு ஆசீர்வாதமும் பிரசாதமும் கிடைத்துவிட்டது. உடனடியாக வீட்டுக்கு கிளம்புகள் என்று சேவகர்களும் துரிதப்படுத்தினர். ராமச்சந்திர கேரோபா சில நாட்கள் அக்கல்கோட்டில் தங்கியிருந்துவிட்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் லீலைகளை மனதார கண்டுகளித்துவிட்டு ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்துவிட்டு தன் சொந்த ஊருக்கு பயணித்தார். சில நாட்களில் ராமச்சந்திர கேரோபாவின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்பட தொடங்கியது. பின்னர் நல்ல வேலையும் கிடைத்தது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் மீது அவர் கொண்டிருந்த பக்தி பல மடங்காக பெருகியது. ராமச்சந்திர கேரோபா தன் மன கஷ்டத்தையும் உடல் கஷ்டத்தையும் ஸ்ரீ சுவாமியிடம் முறையிடவே இல்லை. இருப்பினும் தேங்காயில் முழு ஆசீர்வாதங்களையும் அடக்கி அவரிடம் கொடுத்தனுப்பினார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் பக்தர்களின் வாழ்க்கையில் நிகழ்த்தும் ஒவ்வொரு லீலைகளையும் உணர்ந்து முழுமையாக விவரிப்பது என்பது ஒரு சாதாரண மனிதனால் முடியாத காரியம் ஆயிற்றே. 2. கண் கோளாறை குணப்படுத்துதல். ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக ஒரு பெண்மணி வந்திருந்தாள். அவள் சில நாட்களாக கண் வலியால் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஸ்ரீ சுவாமி மகாராஜிடம் தன் கண் வலியை குணப்படுத்துமாறு கேட்டதற்கு எருமை மாட்டின் சிறுநீரை எடுத்து உன் கண்களில் ஊற்றிக்கொள் என்று வைத்தியம் கூறினார். அவளும் ஸ்ரீ சுவாமி மகாராஜ் கூறியபடியே 3 நாட்களுக்கு செய்தவுடன் அவள் கண்வலி முற்றிலும் குணமடைந்தது. அதே பெண்களுக்கு கழுத்தில் இருந்த சீல் பிடித்த கட்டி வெடித்து அதனால் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவள் அதற்கான வைத்தியத்தை ஸ்ரீ சுவாமிகளிடம் கேட்டபோது காளை மாட்டின் சிறுநீரை அதில் தடவினால் குணமாகும் என்று கூறினார். அவ்வாறே அவள் 3 அல்லது 4 நாட்களுக்கு செய்தவுடன் அந்த கட்டி குணமடைந்தது. பூனேவை சேர்ந்த ஜானகிபாய் கண் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவள் பல வைத்திய முறைகளை கையாண்டும் எதுவும் பயனளிக்காத போது அக்கல்கோட் வந்து ஸ்ரீ சுவாமி தரிசனம் செய்துவிட்டு நிவாரணம் வேண்டி நின்றாள். யானையின் சிறுநீரை கண்களில் ஊற்றிக்கொண்டால் உனக்கு மீண்டும் பார்வை கிடைக்கும் என்று கூறி அருளினார். அவள் அவ்வாறு செய்தவுடன் நிவாரணம் கிடைத்தது. அவள் மிகுந்த சந்தோஷத்துடன் ஸ்ரீ சுவாமிக்கு நைவேத்தியம் படைத்துவிட்டு தன் சொந்த ஊருக்கு சென்றாள்.
3. அக்கல்கோட் நிர்வாகியின் கண் எரிச்சலை குணப்படுத்துதல். அக்கல்கோட் அரசின் நிர்வாகத்தை கவனித்து வந்த ஸ்ரீ தினகர் ராவ் ஆனந்த் மிகுந்த எரிச்சலுடன் கூடிய கண்ணோய் தொந்தரவினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு எந்த வைத்திய முறைகளும் நிவாரணம் அளிக்காததால் அவர் ஸ்ரீபாதப்பட்டிடம் தனக்காக ஸ்ரீ சுவாமிகளிடம் பிரார்த்தனை செய்து ஏதாவது நிவாரணம் கேட்குமாறு கூறியிருந்தார். ஸ்ரீபாதப்பட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் சென்று, சுவாமி, நிர்வாகியின் கண் எரிச்சலுக்கு மருந்து ஏதாவது கூறுங்கள் என்று வேண்டிக் கொண்டு கேட்டார். யானையின் சிறுநீரை 3 நாட்களுக்கு ஊற்றிக்கொள்ள சொல், சரியாகிவிடும் என்று கூறினார். நிர்வாகியும் அவ்வாறே செய்தவுடன் கண்ணெரிச்சல் நீங்கி தெளிவான பார்வையை பெற்றார். இது என்ன வினோதமான வைத்திய முறை! பல வைத்தியர்கள் முயற்சி செய்தும் நிவாரணம் அளிக்க முடியாத போது யானையின் சிறுநீர் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்திவிட்டதே என்று அவர் ஆச்சரியம் அடைந்தார். இதுதான் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வார்த்தைகளின் மகிமை. ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அவை அனைத்துமே நிறைவேறியே தீரும். 4. குஷ்டரோகத்தை குணப்படுத்துதல். குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த அடியவர் ஒருவர் பெயர் குறிப்பிடப்பட முடியவில்லை. சில நாட்கள் நாசிக்கில் தங்கியிருந்தார். பின்னர் பண்டரிபுரம் வந்து பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். தன் நோய் குணமாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பல ஊர்களுக்கு சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். பண்டரிபுரத்தில் தங்கியிருந்த போது ஒரு நாள் அவருக்கு கனவு தோன்றியது. அதில், அக்கல்கோட்டுக்கு செல், நீ நலம் பெறுவாய் என்று அசரீரி ஒலித்தது. 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதே கனவு தோன்றியது. உடனே நடந்தே அக்கல்கோட் வந்து சேர்ந்தார். அன்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் காஸ்பாக்கில் இருந்தார். ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அங்கேயே தங்கியிருந்தார். 3 வேளைகளும் சுவாமியை தரிசனம் செய்வது, தீர்த்த பிரசாதம் அருந்துவது, ஜபம் செய்வது ஆகியவற்றை தொடர்ந்து 3 வருடங்களுக்கு செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்வதற்காக ஒரு பிராமணர் வந்திருந்தார். ஏ பிராமணரே, அரண்மனைக்கு பின்னால் ஒரு சந்தன மரம் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு கட்டையை கொண்டு வந்து கொடு என்று ஸ்ரீ சுவாமி கூறியபடி அவர் கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி ஸ்ரீ சுவாமி குஷ்டரோகி அடியவரிடம் கொடுத்துவிட்டு, இந்த சந்தனத்தை இலைத்து உடல் முழுவதும் பூசிக்கொள். இந்த சந்தனக்கட்டை தீரும் நாளோடு உன் நோயும் குணமாகிவிடும் என்று கூறிவிட்டு கொடுத்தார். அவரும் அவ்வாறே செய்தார். 3 வருடங்களுக்கு பிறகு அந்த கட்டை தீர்ந்தது. அவருடைய உடலும் பொன்னாக மாறியிருந்தது. அவர் சில நாட்கள் அக்கல்கோட்டில் தங்கியிருந்து ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் செய்துவிட்டு பின்னர் தன் சொந்த ஊருக்கு சென்றார். 5. பாபுராவ் குல்கர்னியின் தொண்டையில் ஓட்டை. அக்கல்கோட்டுக்கு அருகில் இருக்கும் லோக்காவ் என்கின்ற ஊரில் வசித்து வந்த பாபுராவ் குல்கர்னிக்கு தொண்டையில் துவாரம் ஒன்று இருந்தது. அவர் உணவு அருந்தினாலோ அல்லது தண்ணீர் குடித்தாலோ அவை அவருடைய தொண்டையில் இருக்கும் துவாரம் மூலம் வெளியே வந்து கொண்டிருந்தது. இதனால் மிகவும் மனமுடைந்த பாபுராவ் கானகாப்பூர் சென்று ஸ்ரீ குருச்சரித்திர பாராயணம் மேற்கொண்டார். 7வது நாள் பாராயணத்தின் போது அவருக்கு ஒரு காட்சி பிரயத்தனமானது. கணபதியை வழிபடு என உத்தரவு வந்தது. அவரும் அவ்வாறே பல நாட்கள் வழிபட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் வழிபாடு சமயத்தில் பாம்பு ஒன்று அவருடைய உடலில் ஏறியது. அவர் பயந்து நடுங்கியவுடன் கணபதியின் சிலை கீழே விழுந்து உடைந்துவிட்டது. அன்றிலிருந்து அவருடைய உடல்நலம் வெகுவாக பாதிப்படைந்தது. பின்னர் சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு தோன்றிய ஒரு கனவில் கடவுளின் தன்மைகளை விளக்கும் வகையில் அபங்கங்கள் இயற்றுமாறு கூறப்பட்டது. பின்னர் விழித்து கொண்டவுடன், எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லையே, அபங்கங்களை எப்படி இயற்றுவது? ஆனால் கட்டளையை நிறைவேற்றித்தானே ஆக வேண்டும் என்று எண்ணியவாறு 300-400 அபங்கங்கள் இயற்றினார். இருப்பினும் அபங்கங்களின் கடைசி வரி முற்று பெறாமலேயே இருந்தது. பாபு சாஹிப் கவலை கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டவுடன் மீண்டும் ஒரு கனவு தோன்றியது. அதில், நான் அக்கல்கோட்டில் இப்போது அவதரித்துள்ளேன். அங்கு சென்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் பிரார்த்தனை செய்து கொள். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று உணர்த்தப்பட்டது.
அடுத்த நாள் அவர் அக்கல்கோட் சென்றடைந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்த பின்னர் அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்துவிட்டு தன் கைகளை கூப்பியவாறு நின்று கொண்டிருந்தார். உடனே ஸ்ரீ சுவாமி அழைத்து தன் பாதத்தின் கட்டை விரலால் பாபு சாஹேப்பின் தொண்டையில் இருந்த ஓட்டையை தொட்டார். பின்னர் தன் புனித கரத்தினால் பாபு சாஹேப்பின் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார். ஆகா, பாபுராவ் சாஹிப் மிகுந்த புண்ணியம் செய்தவர். ஸ்ரீ சுவாமியின் பாதம் பட்டவுடனேயே அவர் தொண்டையில் இருந்த துவாரம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. மேலும் ஸ்ரீ சுவாமியின் ஸ்பரிசம் அவருடைய ஞான கண்ணை திறந்தது. அமங்கங்களின் கடைசி வரியை எழுதி முடித்தார். பின்னாட்களில் அவர் தாஸ் பாபு என்று புகழடைந்து துறவியானார். இதுவல்லவோ ஆசீர்வாதம்! நோயையும் குணப்படுத்தி ஞானத்தையும் ஊட்டி துறவியாகவும் மாற்றிவிட்டார் ஸ்ரீ சுவாமி. 6. கோவிந்த் பந்த் குல்கர்னியின் வயிற்றுவலி. போட்டி நதிக்கரையில் அமைந்திருக்கும் மமதாபாத் என்கின்ற ஊரை சேர்ந்த கோவிந்த் பந்த் குல்கர்னி ஒரு ரிக்வேத பிராமணர். உணவு உட்கொண்டவுடன் அவருக்கு வயிற்றில் எரிச்சல் ஏற்பட்டு வாந்தி எடுத்து கொண்டிருந்தார். இதனால் மிகுந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தமையால் தீர்வு தேடி கானகாப்பூருக்கு சென்று சேவைகள் செய்து கொண்டிருந்தார். சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு தோன்றிய ஒரு காட்சியில், உனக்கு பரபிரம்மாவின் தரிசனம் கிடைத்தவுடன் நோய் குணமாகும் என்று உணர்த்தப்பட்டது. இந்த கனவு தோன்றியவுடன் அவருடைய உறக்கம் கலைந்து விழித்து கொண்டு, இந்த கலியுகத்தில் என்னை போன்ற ஒரு குடும்பஸ்தனுக்கு பரபிரம்மாவின் தரிசனம் எப்படி சாத்தியம் என்ற யோசனையில் ஆழ்ந்தார். இக்கனவை பற்றி அவர் பாபா பட் என்னும் ஸ்ரீ சுவாமியின் பக்தரிடம் விவரித்தவுடன், ஸ்ரீ சுவாமிகளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டவுடன் அவருக்கு ஒரு காட்சி தோன்றியது. அந்த பரபிரம்மா அக்கல்கோட்டில் இருக்கிறார் என்று உணர்த்தப்பட்டது. உடனே கோவிந்த் பந்த் ஸ்ரீ சுவாமிகளின் பாதங்களை வணங்கிவிட்டு பிராமணர்களுக்கு போஜனம் அளித்துவிட்டு அக்கல்கோட்டுக்கு பயணம் செய்தார். அன்று ஸ்ரீ சுவாமி ஒரு பிராமணனின் வீட்டில் தன் லீலைகளை நிகழ்த்தி கொண்டிருந்தார். அவரை வணங்கிவிட்டு கோவிந்த் நின்று கொண்டிருந்தார். பசு சாணத்தையும் கோமியத்தையும் 7 நாட்களுக்கு உண்டு வந்தால் உன்னுடைய நோய் முற்றிலும் குணமாகிவிடும். நீ ஒரு வயதான பசுவை துன்புறுத்தியதால் தான் இந்த வலி வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கூறி ஆசி வழங்கினார். நீங்கள் முழுமையான சிவஸ்வரூபம் என்று கோவிந்த் ஸ்ரீ சுவாமியை புகழ்ந்துவிட்டு அவர் கூறிய வைத்தியத்தை 7 நாட்களுக்கு கடைபிடித்தார். அவருடைய நோய் முற்றிலுமாக குணமடைந்தது. பின்னர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு தன் சொந்த ஊருக்கு சென்றடைந்தார். ஸ்ரீ சுவாமி தன் பக்தர்களின் நோய்கள் மூலமாக வினோதமான பல வைத்திய முறைகளை கூறுவது வழக்கம். அது மிகவும் விசித்திரமாக இருக்கிறதே என்பதை பற்றி துளி கூட யோசிக்காமல் அவருடைய பக்தர்கள் அவற்றை கடைபிடிப்பார்கள். நோய்களில் இருந்து குணமும் அடைவார்கள். உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் உடைய பக்தர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கும் லீலைகளை ஒரு புத்தகத்தினுள் அடக்கிவிட முடியுமா என்ன? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.